Welcome. We are going to operating system multiple choice questions and answers. இதில் இப்போ பார்க்க போகிறது மெமரி மேனேஜ்மெண்ட் மெமரி அலோகேஷன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த மெயின் மெமரி அக்காமடேட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆன்சர் வந்து OS, மெயின் மெமரி அக்காமடேட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Second question, CPU fetches the instruction from memory according to the value of. ஸோ CPU வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபெச் பண்ணும்போது அது ப்ரோக்ராம் கவுண்டரோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒரு டைமும் பிசி சொல்லுவோம், ப்ரோக்ராம் கவுண்டர், பிசியோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஆன்சர் ஏ, ப்ரோக்ராம் கவுண்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், a memory buffer used to accommodate the speed differential is called. மெமரியில் ஸ்பீடு டிஃப்ரென்ஷியல் வந்து கேட்ச் ரெஜிஸ்டர் தான் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா அந்த கேட்ச் ரெஜிஸ்டர் தான் சிபியூக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகே, தென் கேட்ச் ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கேட்ச் ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு டேட்டாவை சிபியூ எடுக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக எடுத்துரும் அதர் ரெஜிஸ்டர்லேருந்து எடுக்கிறத கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆன்சர் பி, கேட்ச் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is the address generated by CPU? ஓகே, சிபியூவால் எந்த அட்ரஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பேஜ் டேபிளோட பேஜிங்கோட பிக்சர். ஓகே, இப்போது சிபியூ இங்கே இருக்குதா, சிபியூ வந்து லாஜிக்கல் அட்ரஸை தான் ஜென்ரேட் பண்ணும். ஓகே, தென் லாஜிக்கல் அட்ரஸ் வந்து ஒரு ப்ராசஸஸ்லேயுமே இந்த லாஜிக்கல் அட்ரஸ் ஃபிசிக்கல் அட்ரஸாக சேஞ்ச் ஆகும். எது மூலமாக அப்படின்னா பேஜ் டேபிள் மூலமாக. தென் இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் எதோடு அட்டாச் ஆகிருக்கும்னா மெயின் மெமரி. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின், இப்போ இந்த டயக்ராம் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த டயக்ராம் வந்து எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கணும். இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் என்னதுன்னா, சிபியூ வந்து எந்த ரெஜிஸ்டரை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ சிபியூ வந்து லாஜிக்கல் ரெஜிஸ்டர், லாஜிக்கல் அட்ரஸை தான் வந்து ஜென்ரேட் பண்ணுது. நம்மளோட ஆன்சர் லாஜிக்கல் அட்ரஸ், ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், runtime mapping from virtual to physical address is done by. ரன்டைமில் விர்ச்சுவல் அட்ரஸ் ஃபிசிக்கல் அட்ரஸாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் தான் டன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், memory management technique in which system store and retrieve data from secondary storage for use in main memory is called. இதோட ஆன்சர் வந்து பேஜிங். நான் பேஜிங்க்கு வந்து தான் இந்த டயக்ராம் கொடுத்துருந்தேன், மேலே உள்ள டயக்ராம். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பேஜிங் அப்படின்றது ஃபிக்ஸ்டு சைஸ் பார்ட்டிஷனிங். நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் 2 பார்ட்டிஷனிங் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபிக்ஸ்டு சைஸ், இன்னொன்று வேரியபிள் சைஸ். அதில் பேஜிங் வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் பார்ட்டிஷனிங். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, செகண்டரி மெமரி அண்ட் மெயின் மெமரி ஆர் டிவைடட் இன்டு ஈக்குவல் ஃபிக்ஸ்டு சைஸ். ஸோ செகண்டரி மெமரி, மெயின் மெமரி ரெண்டையுமே ஈக்குவலாக ஃபிக்ஸ்டு சைஸில் பார்ட்டிஷனிங் பண்ணோம். ஸோ அதான் வந்து பேஜிங். இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆன்சர் கொஸ்டின்ஸும் அதுதான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளோட ஆன்சர் வந்து பேஜிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அட்ரஸ் ஆஃப் த பேஜ் டேபிள் இன் மெமரி இஸ் பாயிண்டட் பை. ஓகே, அட்ரஸ் ஆஃப் த பேஜ் டேபிள். பேஜ் டேபிள் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பேஜ் டேபிள் பேஸ் ரெஜிஸ்டர், பேஸ் ரெஜிஸ்டர் தான் பேஜ் டேபிளில் சேவ் ஆகிருக்கும். அதுதான் லாஜிக்கல் அட்ரஸோடையோ இல்லை ஃபிசிக்கல் அட்ரஸோடையோ கனெக்ட் ஆகிருக்கும், பேஸ் ரெஜிஸ்டர். ஸோ பேஜ் டேபிள்னாலே நம்மளோட ஆன்சர் பேஸ் ரெஜிஸ்டர் ஞாபகத்துக்கு வந்துடணும். இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த டயக்ராம் வச்சு. இங்கே பாருங்கள், இங்கே லாஜிக்கல் அட்ரஸ் சொன்னேன், இங்கே ஃபிசிக்கல் அட்ரஸ் சொன்னேன் இல்லையா. லாஜிக்கல் அட்ரஸில் என்னது இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேஜ் நம்பர் அண்ட் பேஜ் ஆஃப்செட். இது வந்து பேஜுன்னு தான் நம்ம சொல்லுவோம் லாஜிக்கல் அட்ரஸில் இருக்கிறத. ஃபிசிக்கல் அட்ரஸில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரேம் நம்பர், ஃப்ரேம் ஆஃப்செட்டுன்னு சொல்லுவோம். தென் இப்போ பேஜ் டேபிள் கேட்டிருக்காங்க. பேஜ் டேபிளில் பேஸ் ரெஜிஸ்டர். ஸோ இந்த வேர்டு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க.
லாஜிக்கல்னா பேஜ், ஃபிசிக்கல்னா ஃப்ரேம், பேஜ் டேபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேஸ் ரெஜிஸ்டர். அதான் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறாங்க. The address of page table in memory is pointed by base register. Okay. Next question. Program always deals with. ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்போவுமே எதை டீல் பண்ணியிருக்கும்னா லாஜிக்கல் அட்ரஸை தான் டீல் பண்ணியிருக்கோம்னா இதுதானே CPU ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் லாஜிக்கல் அட்ரஸை டீல் பண்ணி தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். The page table contains. ஸோ நான் ஆல்ரெடி அதே தான் கொடுத்துருக்காங்க. பேஜ் டேபிளில் என்ன இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. பேஜ் டேபிளில் பேஸ் ரெஜிஸ்டர் தான் இருக்கும். அதான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பேஸ் அட்ரஸ் ஆஃப் ஈச் பேஜ் இன் ஃபிசிக்கல் மெமரி. ஸோ இந்த பேஜ் டேபிள் தான் ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரெண்டையுமே கம்பைன் பண்ணுது. ஸோ பேஸ் அட்ரஸ் ஆஃப் ஈச் பேஜ் இன் ஃபிசிக்கல் மெமரி தான் வந்து இதில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, பேஜ் ஆஃப்செட், பேஜ் சைஸ், இது ரெண்டுமே எதில் இருக்கும்? லாஜிக்கலில் இருக்கும். ஓகே. ஃப்ரேம் ஆஃப்செட், ஃப்ரேம் சைஸ், இது ரெண்டுமே எதில் இருக்கும்? ஃபிசிக்கலில் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதான் நான் இங்கே உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். பேஜ் டேபிள் அப்படின்றது வந்து நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேஸ் அட்ரஸ் வந்து இருக்கும். பேஸ் அட்ரஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அட்ரஸ். ஓகே. Next question. Operating system maintains the page table for. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த பேஜ் டேபிள் இருக்கு இல்லையா, இது வந்து எது வந்து மெயின்டைன் பண்ணுது? ஒரு ப்ராசஸையுமா இல்லை த்ரெட்ஸா, ஈச் இன்ஸ்ட்ரக்ஷனா இல்லை ஈச் அட்ரஸான்னு கேட்குது. ப்ராசஸ் தான் நம்மளோட ஆன்சர். ப்ராசஸில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம பேஜ் டேபிள்லாம் செட் பண்ண மாட்டோம். ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு பேஜ் டேபிள், இன்னொரு ப்ராசஸ்க்கு இன்னொரு பேஜ் டேபிள், அப்படி தான் செட் பண்ணுவோம். ஸோ ஈச் ப்ராசஸ் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஆன்சர் பாருங்கள். இன் லோ மெமரி, ஹை மெமரி. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது லோ மெமரியாக இருக்கலாம், ஹை மெமரியாக இருக்கலாம். இன்னொரு இது ரெண்டும் வராது. இந்த அதே ஆன்சராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எய்தர் லோ அண்ட் ஹை மெமரி ரெண்டுமே இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன் ஆஃப் இன்டரப்ட் வெக்டர். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லோ அண்ட் ஹை எந்த மெமரினாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் கான்டிகியஸ் மெமரி அலோகேஷன். ஒரு கான்டிகியஸ் மெமரி அலோகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தேன். இப்போ இதில் பாருங்கள், கான்டிகியஸ் மெமரி, நான் கான்டிகியஸ் மெமரி. ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லிடுறேன். கான்டிகியஸ் மெமரி அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆரஞ்சில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ராசஸ், தென் அடுத்து ப்ளூவில் கொடுத்துருக்கிறது செகண்ட் ப்ராசஸ், தென் க்ரீன், தென் ப்ளூ. இது அதாவது நான் அந்த கலர் டிஃப்ரெண்ட் எது கொடுத்துருக்கேன்னா ஒன்றும் வேறு ப்ராசஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டினியூஸாக தான் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ நான் கான்டிகியஸில் பாருங்களேன், இந்த ஃபஸ்ட் ப்ராசஸே இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ப்ராசஸ் கண்டினியூஸாக இல்லை. செகண்ட் ப்ராசஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணோடனே செகண்ட் ப்ராசஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களாம், தென் அதுக்கப்புறம் தேர்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அது இங்கே பண்ணி முடிக்கிறாங்க. இப்படி நான் கான்டிகியஸாக இருக்குது. இதுதான் வந்து கான்டிகியஸ் மெமரி அண்ட் நான் கான்டிகியஸ் மெமரி. சேவ். ஸோ இங்கே கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கோம், இங்கே கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கோம், அடுத்து இங்கே கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கோம், இப்படி மாற்றி சேவ் பண்ணுறாங்க நான் கான்டிகியஸில். கான்டிகியஸ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ப்ராசஸ்க்கு ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ஸ்பேஸ் கொடுத்து அதை சேவ் பண்ணுறது தான் வந்து கான்டிகியஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கான்டிகியஸ் மெமரி அலோகேஷன். ஈச் ப்ராசஸ் இஸ் கண்டைன் இன் அ சிங்கிள் கான்டிகியஸ் செக்ஷன் ஆஃப் மெமரி. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட். ஒரு ப்ராசஸ்க்குமே கண்டினியூஷனாக ஒரு ப்ராசஸ்க்கு இந்த மெமரி, இந்த ப்ராசஸ்க்கு இந்த மெமரி, ஈச் ப்ராசஸ்க்கு செலக்ட் பண்ணுறோம். தென் ஆல் ப்ராசஸ் ஆர் கண்டைன்ட் இன் த சிங்கிள். ஸோ இது கிடையாது, எல்லா ப்ராசஸ்க்குமே ஒரு சிங்கிளாக செட் பண்ண முடியாது. ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு சிங்கிள் பார்ட்டிஷனிங் நம்ம செட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர்.
கான்டிகியஸ்ன்னு வரும்போது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரீலொகேஷன் ரெஜிஸ்டர் ஹெல்ப்ஸ் இன். ரீலொகேஷன் ரெஜிஸ்டர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா டு ப்ரொடெக்ட் த அட்ரஸ் ஸ்பேஸ் ஆஃப் ப்ராசஸ். ரீலொகேஷன் அப்படின்றது அட்ரஸ் ஸ்பேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ராசஸோட அட்ரஸ் ஸ்பேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து ரீலொகேஷன் ரெஜிஸ்டரோட டியூட்டி, அதோட ஹெல்ப். ஓகே, ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் வந்து இது பண்ணுது. Each relocation and limit register, each logical address must be dash the limit register. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஜிக்கல் அட்ரஸ் வந்து லிமிட் ரெஜிஸ்டரோட எப்படி இருக்கணும், லெஸ் தானாக இருக்கணுமா, ஈக்குவல்ட்டாக இருக்கணுமா, கிரேட்டராக இருக்கணுமான்னு கேட்குறாங்க. கிரேட்டராக இருக்கக்கூடாது. கிரேட்டராக இருந்தால் நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும்? லாஜிக்கல் அட்ரஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும், இந்த லிமிட் ரெஜிஸ்டரோடையும் ஈக்குவல் டுவாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தால் தான் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ரீலொகேஷனை பொறுத்த வரைக்கும். ரீலொகேஷன் மீன்ஸ், நான் ஃபஸ்ட்டு ரீலொகேஷன் அப்படின்றது சொல்லிடுறேன். ரீலொகேஷன் அப்படின்றது த எபிலிட்டி டு மூவ் ப்ராசர் அரவுண்ட் த மெமரி வித்தவுட் த அஃபெக்டிங் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ ரீலொகேஷன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே சேவ் பண்ணியிருக்கேன், அடுத்து ரீலொகேட் பண்ணி இன்னொரு இடத்துல சேவ் பண்ணலாம், இன்னொரு இடத்துல சேவ் பண்ணலாம். பட் எக்ஸிக்யூஷன் வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஆனால் அந்த மெமரி ஃபுல்லாகவே நான் அதை ரீலொகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ரீலொகேஷன். ஓகே, இப்போ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அப்படி ரீலொகேட் பண்ணும்போது ஈக்குவல் டுவாக இருந்தால் எப்படி நீங்கள் ரீலொகேட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. கிரேட்டராகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த லிமிட் ரெஜிஸ்டரோடையும் லாஜிக்கல் அட்ரஸ் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரீலொகேஷன் நடக்கும். ஸோ லெஸ் தென் தான் நம்மளோட ஆன்சர். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் ரீலொகேஷன், டைனமிக் ரீலொகேஷன். டைனமிக் அப்படின்றது ரன் டைமில் நடக்கும், ஃப்ரீயாக மூவ் பண்ணிட்டு வரலாம் ரன் டைமில். ஸ்டாட்டிக் அப்படின்றது ஒன்று அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு, ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை அது லோடிங்கில் இருக்கலாம், எக்ஸிக்யூஷன் டைமில் இருக்கக்கூடாது. அதான் வந்து ஸ்டாட்டிக். ஓகே, அடுத்து இன்னும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். லாஜிக்கல் அட்ரஸ் இன்டு ஃபிசிக்கல் அட்ரஸ் மெயின் மெமரி. இது வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டினில் நான் கொடுத்துருந்தேன். லாஜிக்கல் அட்ரஸ்லேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் கன்வெர்ட் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். ஓகே, தென் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், ஓஎஸ் மேனேஜஸ் மெமரி. மெமரி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ஓஎஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமர் மேனேஜ் பண்ண மாட்டாங்க. இது ஃபஸ்ட் கொஸ்டினாக இருந்ததுன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஓஎஸ் மேனேஜஸ் த மெமரி. மெமரி யூனிட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறவங்க வந்து ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் த அதர் ப்ராசஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் பீயிங் மாடிஃபைடு பை த ஆல்ரெடி ரன்னிங் ப்ராசஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதை நம்ம மாடிஃபை பண்ணோம். அதை மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அதர் ப்ராசஸ், இந்த இப்போ ஒரு ப்ராசஸ் தான் ரன் ஆகிட்டுருக்கு, அது தவிர உள்ள மற்ற எல்லா ப்ராசஸுமே எந்த அஃபெக்டும் ஆகக்கூடாது, அது வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. they are in different memory space, they are in different logical address, they have production algorithm. இது எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதனால் கண்டிப்பாக இது மாடிஃபைடு ஆகுமா? ரன் டைமில் தானே இப்போ இது நடக்குது. ரன் டைமில் நான் ஒரு ப்ராசஸரை ரன் பண்ணும்போது மாடிஃபை பண்ணுறேன். அந்த டைமில் ஓஎஸும் அதர் ப்ராசஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ப்ரொடெக்டடாக இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் இந்த சிபியு வந்து லாஜிக்கல் அட்ரஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது இல்லையா, அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணுது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அதர் ப்ராசஸும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இப்போ அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கிற ப்ராசஸோட அட்ரஸை கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது, அந்த ஸ்பேஸில் நீங்கள் போய் சேவ் ஆகுங்கன்னு கொடுத்துடக்கூடாது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு டைம் சிபியு வந்து அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணும்போது அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணது அப்படின்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அதர் ப்ராசஸ் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் டி. தென் நெக்ஸ்ட் 16. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து 15 கொஸ்டின் கொடுக்குறேன், செகண்ட் பார்ட்டில் இன்னொரு 15 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா டைம் வந்து இப்போவே அதிகமாகிடுச்சு, எனக்கு அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் இப்போ நான் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்.
செகண்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட்டு 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.